மராட்டிய மாநிலத்துல போர்ஜீனி கிராமத்தில் வசித்து வரும் சஞ்சீவானி என்பவருடன் கடந்த ஆண்டு திருமணம் நடந்திருக்கு. அவர் தன் கணவருடன் அருகே உள்ள கிராமத்தில் வசித்து வந்த நிலையில லாகன் பண்டாரே என்ற வாலிபருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. மேலும் கள்ளக்காதலன் அதே பெண்ணை அவருடைய வீடு தேடி சென்று சந்தித்து வந்த நிலையில இந்த விஷயம் பெண்ணின் மாமியாருக்கும் தெரிய வந்ததால் அவர் தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய மருமகளையும் அவருடைய கள்ளக்காதலனையும் கையும் களவுமாக பிடித்து பெண்ணின் பெற்றோருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் தந்தை, தாத்தா மற்றும் உறவினர் ஒருவர் அங்கு விரைந்து சென்று தங்களது குடும்ப பெண் கள்ளக்காதலனுடன் சிக்கியதை கண்டு அதிர்ச்சியிலும் குறைந்திருக்காங்க. பிறகு கள்ளக்காதல் ஜோடியை அங்கிருந்து அழைத்து சென்று போகும்போது வழியில் இருவரையும் சரமாரியாக அடித்து உதைத்து அங்கிருந்து ஒரு கிணற்றில் கள்ளக்காதல் ஜோடியின் கை கால்களை கட்டி அவர்களை ஈவு இரக்கமில்லாமல் கிணற்றில் வீசி கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கிணற்றில் 2 சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்திருக்கு. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இருவருடைய உடல்களையும் கைப்பற்றி விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கொலை செய்த 3 பேரையும் போலீசார் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.